இவங்க தான் வந்து மாற்று அரசியல் செய்யறவங்க. ஊழலற்ற ஆட்சியை தரப்போற இவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மாநாட்டுல சோறு இவங்களால போட முடியல இலவசமா. அங்க வந்து யாருன்னா ஒருத்தர் கடைய போடுறாங்க பாருங்க, அவங்க கிட்ட 5000 கொடு 10,000 கொடுன்னு வசூல் செய்யறது. இது எந்த மாநிலம் நடக்குமா? இவர் தான் வந்து மாற்று அரசியல் செய்பவர்கள், ஊழலற்ற அரசியல்வாதிகள். அங்க இருக்கிற ஒருத்தர் கதறாரு, நானும் டிஎம்கே மாநாடு போயிருக்கேன், ஏடிஎம்கே மாநாடு போயிருக்கேன், விஜயகாந்த் மாநாடு போயிருக்கேன், எல்லா மாநாடும் போயிருக்கேன். ஆனா காசு கேட்டு நான் பார்த்தது இல்ல. ஒரே காசு கேட்கிற மாநாடு எதுனா இதுதான். இல்ல போலீஸ் விட்டு அடிக்கிறானுங்களா, தெருத்துறானுங்களா, இவனுங்க டிஸ்டர்ப் பண்றானுங்க, தப்பு தப்பா புகார் கொடுக்குறது. என்ன இது? எல்லா மாநாடு போயிருக்கோம், இது வரைக்கும் நாங்க காசு கொடுத்து போட்டதே கிடையாது. விஜயகாந்த் மாநாடு போயிருக்கோம், ஜெயலலிதா எல்லா கட்சி மாநாடு போயிருக்கோம், இந்த மாதிரி காசு நாங்க கொடுத்து போட்டது கிடையாது. இவங்க வந்து 5000 கேட்கறாங்க, இல்லையா கடை போடாதுன்றாங்க, போலீஸை தூண்டி விட்டு எங்களை அடிக்க விடுறாங்க. ஏன் இது? வர தொண்டர்களுக்கு காசு வாங்கிட்டு அட்லீஸ்ட் சாப்பாடு தராங்களே, உங்களால அது கூட பண்ண முடியல. அவங்க கிட்ட இருந்து துட்டை கேட்டு கமிஷன் வாங்கினீங்களே, நீங்களா எப்படி நாளைக்கு ஊழலற்ற ஆட்சியை தருவீங்க?